டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையால் தேடப்பட்டு வரும் துணை முதல்வர் உதயநிதியின் நண்பர் ரதீஷால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்தில் சண்டை வெடித்துள்ளதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் உதயநிதி சிறைக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் சுமார் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இவரது செல்போன் தரவுகளின் அடிப்படையில் திடீர் தொழிலதிபர் ரதீஷ் என்பவரை அமலாக்கத்துறை தீவிரமாக தேடி வருகிறது. இந்த நிலையில் ரதீஷ் விவகாரத்தில் முதல்வர் வீட்டில் மோதல் வெடித்துள்ளதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். துணை முதல்வர் உதயநிதியின் கண்களும் காதுகளுமாக இருந்தவர் ரதீஷ் என்று தெரிவித்துள்ள சவுக்கு, உதயநிதியின் எம்எல்ஏ பதவி, விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகிய பதவிகளின் அதிகாரங்களை அவரை விட ரதீஷ் தான் அதிகமாக பயன்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். சங்கர் ஜிவால் முதல் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் ரதீஷின் உத்தரவுக்காக காத்திருந்ததாகவும் உதயநிதிக்கு தெரிந்தே பல்வேறு உத்தரவுகளை அவர்களுக்கு பிறப்பிப்பார் என்று கூறியுள்ளார். தற்போது ரதீஷ் லண்டன் தப்பி ஓடிவிட்ட நிலையில் அவர் திரும்ப வந்தாலும் வராவிட்டாலும் இவ்வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் விசாரிக்கப்பட்டு பின்னர் கைதாவார் என தெரிவித்துள்ளார். இதனால் உதயநிதியின் கதி என்னவாகும் என்று குடும்பத்தினர் பெரும் கவலை மட்டுமின்றி பெரும் சண்டை நிலவுவதாகவும் கூறப்படுகிறது. மகனை 2026இல் முதல்வராக பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த துர்கா ஸ்டாலின் தற்போது மகனை சிறையில் பார்க்க போகிறோமோ என்ற பெரும் துயரில் இருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.